Rajasthan Royals had a great comeback, another defeat for Chennai Super Kings. Let's see the review of Rajasthan Royals vs Chennai Super Kings. ஸோ சிஎஸ்கே ஒரு பேக் டு பேக் டிஃபீட்ஸ். ஸோ ஆர்ஆருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விக்ட்ரி இந்த ஐபிஎல் சீசன். ஸோ பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ கையில் இருக்கும்போது எப்பவும் போல் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ண, பட் அதை சரியாக கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் தென் நிதிஷ் ராணா, ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு எஸ்பெஷலி அஸ்வின்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்வீப்பில் வந்து ஒரு 2 6 அடிக்கிறதா இருக்கட்டும், லைக் ஸ்பின்னர்ஸ்லாம் நல்லாவே டேக் ஆன் பண்ணார். ஸோ நிதிஷ் ராணா இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 220 230 அந்த மாதிரி தான் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் இருந்தது நிதிஷ் ராணா, எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் சிஎஸ்கே பவுலர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 81 ஒரு பில்லியன் அப்புறம் ஒரு அஸ்வின் வந்து ஒரு நல்ல ஒரு வைடப், ரொம்ப ஒரு பில்லியன் ஸ்டம்பிங் பை MS தோனி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ரியான் பராக் கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, ஒரு நல்ல 14 ஒரு லாங் 6 அடிச்சார். அதுக்கப்புறம் ரியான் பராக்கும் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு டோட்டலாக அந்த ரன் ரேட் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் பார்த்து சிஎஸ்கே வந்து ஒரு பில்லியன் கம்பேக் கொடுத்தாங்க. 220 230 அப்படின்னு தான் வர மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இதில் வந்து ஒரு 182க்கு வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபைனலாக சிஎஸ்கே வந்து நல்லாவே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன் ரிப்ளை சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 183 ரன்ஸ் டார்கெட் அப்படின்னு ஒரு இப்போ இருக்கிற இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஸோ பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 ரன்ஸ் அடிக்கிறாங்க. பட் சிஎஸ்கே இப்போ ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆர்சிபியோ சிஎஸ்கே இதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ வித்தவுட் ஒரு இன்டென்ட் இல்லாத ஒரு இதுவாக தான் இருந்துச்சு இந்த சிஎஸ்கே ஒரு பவர் பிளே போது. ஒரு ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது பண்ணாங்க. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பிரில்லியண்ட்டாக போல் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு இதில் பவர் பிளேயில். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் அவர் போட்ட லைன் லென்த்ஸ்லாம் ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் லென்த் மாதிரி இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ரச்சின் ரவீந்திரா ஒரு ஃபர்ஸ்ட் 2 கேம் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துரு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இஸ் கான் ஃபார் ரன். அதுக்கப்புறம் திரிபாத்தி, ருத்ராஜ் கொஞ்சம் ஒரு டீப் ஸ்ட்ரகிள், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திரிபாத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பேட்டில் ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற மாதிரி. ருத்ராஜ் கைக்வாட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்டார்டராக தான் இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரிபாத்தி கொஞ்சம் டேக் ஆன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிந்தர் ஹசரங்கா அது அனதர் பிரில்லியன் ஸ்பெல் பை வனிந்தர் ஹசரங்கா. ஸோ நல்லாவே பவுல் பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து சிஎஸ்கேக்கு எப்போலாம் அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹசரங்கா வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ராகுல் திரிபாதி விக்கெட் எடுத்தார். லைக் சிவம் தூபே வந்து கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி ஓரளவுக்கு செட்டில் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே ஒரு விக்கெட் எடுப்பார். ரியான் பராக் அந்த ஒரு இது கவர்ஸில் எக்ஸ்ட்ராடினரி ஒரு கேட்ச் பிடிப்பார் ரியான் பராக் அந்த ஒரு செட் ஆஃப் டைமில். அண்ட் தென் ஒரு விஜய் சங்கர் லைக் தீபக் கூட பதிலாக இந்த ஒரு கேமில் ரீப்ளேஸ்டாக வந்தார். பட் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சி. விஜய் சங்கர் ஒரு 6 அடித்தார் ஸ்லாக் ஸ்வீப்பில். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பிரில்லியன்ட் கூகுளி பை ஹசரங்கா. ஸோ டோட்லி அவுட் ஆஃப் த ரேஞ்ச் மாதிரி தான் இருந்துச்சு விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும். அப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஒரு பிரில்லியன்ட் 50 அடிச்சார். அதுக்கப்புறம் ஸோ செட் ஆகிட்டு ஒரு ஃபைனல் ஒரு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நிற்பார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தா வனிந்தர் ஹசரங்கா கேவ் அனதர் பிரேக் த்ரூ. ஸோ அதுக்கப்புறம் ஒரு MS தோனி ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு லாஸ்ட் ஓவர் ஒரு 26 ரன்ஸ் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தா லாஸ்ட் ஓவர் சந்தீப் சர்மா வந்து பவுல் பண்ணார். லைக் ஆல்ரெடி தெரியும் 2023 இதே சிஎஸ்கே RR செப்பாக்கில் பார்த்து லாஸ்ட் ஓவர் வந்து டிஃபெண்ட் பண்ணி RRக்கு வின் பண்ணி கொடுப்பார் அந்த ஒரு கேம் சந்தீப் சர்மா. ஸோ அந்த பேட்டில் தான் ரிட்டர்ன் ஆச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னா தோனி ஜடேஜா டிஃபெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பால்லேயே தோனியோட விக்கெட் எடுத்ததுனால ஸோ அந்த அவங்க பெரிய இதுவாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேமி ஓட்டன் லாஸ்ட் டைம் தான் ஒரு 6 வந்து அடித்தாலும் ஸோ அது வந்து டோட்லி கோஸ் இன் வெயின். ஸோ பார்த்தீங்கன்னா RR பீட் சிஎஸ்கே பை 6 ரன்ஸ். ஸோ RRக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் விக்ட்ரி, பேக் டு பேக் டிஃபீட் ஃபார் சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கேக்கு நிறைய திங்க் பண்ண வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அடி வாங்கினேன் இல்லை, எஸ்பெஷலி அஸ்வினாக இருக்கட்டும், ஒரு கலீல் எல்லாருமே கொஞ்சம் ரொம்பவே அடி வாங்கினாங்க. லைக் நூர் அகமது 4 ஓவர்ஸ் ஒரு 28 for 2ங்கிறது ஒரு ரீசனபிள் வந்தாச்சு. இந்த ஏன்னா மற்ற பவுல்ஸ் அடி வாங்கினது நூர் அகமதோட ஸ்பெல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 10 ரன்னா கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லாவே போட்டார். ஸோ சிஎஸ்கேக்கு திங்க் பண்ண வேண்டியதுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அப்படியே இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா DC vs SRH நடந்துச்சு அட் வைசாக். ஸோ அந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா கமின்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாரு.
ஏன்னா இந்த எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்ப்ளேட்டு நான் லைக் எல்லாமே ஒரு செட் பண்ணதுன்னா ஒரு 300 வருமா 300 வருமா. பட் எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 கேமும் கொஞ்சமாக டீப் ட்ரபிளாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அபிஷேக் வர்மாவே டிராவிஸ் வெட்டி விக்கெட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதில் கிளாஸ்ன்னு ஒரு ஷார்ட் 10 கேமியோ 32 ரன்ஸ் அடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகேத் வர்மா. ஸோ இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஸோ அந்த எல்எஸ்சி கேம் வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரீசனபிள் ஒரு ஸ்மால் கேமியோ ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமில் ஒரு 50. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஒரு 2 ரன் சப்போர்ட் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா 160 ரன்ஸ்க்கு எஸ்ஆர்ஹெச் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க் ஒரு பிரில்லியன்ட் ஃபைஃபர். இந்த ரிப்ளை பார்த்தீங்கன்னா டிசி பார்த்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கன் ஃபேப் டூ பிளேசஸ் அவங்க 2 பேருமே ஒரு பிரில்லியன்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேயே அவங்க 2 பேரோட அந்த பிரில்லியன்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேம் சீல் ஆயிடுச்சு டிசி பொறுத்த வரைக்கும். ஃபேஃபோட ஒரு 50, ஜேக் ஃப்ரேசர் மெக்கன் கூட ஒரு 33. and then கேஎல் ராகுல் அட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேமியோ ஒரு 2 6 ஒரு 4 அடிச்சு அவரோட கேமியோ ஒரு இதுவாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போகிற ரெஸ்டன் ஸ்டெப்ஸ் 2 பேரும் மேட்சை முடிச்சு டிசிக்கு அனதர் விக்ட்ரி. ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அனதர் டிஃபீட் தான் பேக் டு பேக். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்ட் ஒரு 190 அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணுவாங்க எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்ட்டு. ஸோ அந்த இதில் நிக்கலஸ் பண்ண ஒரு பிரில்லியன்ட் ஒரு இதை பார்த்தோம். அது அட் ஹோம் வந்து அவங்க தோப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டிஃபீட். ஸோ டாப் டீம்ஸ்லாம் இந்த ஒரு 1 வீக் ஆஃப் ஐபிஎல் முடிஞ்சிருக்கு. டாப் டீம்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப ஒரு டீப் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸாக இருக்கட்டும், லைக் சன்ரைஸ் ஹைதராபாத் இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப டீப் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்கமிங் டேஸில் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா என்ன நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டேக் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஃபீட், ஒன்று சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக, இன்னொன்று ஜிடிக்கு அகேன்ஸ்டாக. ஸோ 2 டிஃபீட்லேருந்து வர மும்பை இந்தியன்ஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் ஹோம் கேம். இந்த ஹோம் அட்வான்டேஜ் எப்படி மும்பை இந்தியன்ஸ் எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். தென் கேகேஆர். ஸோ ஃபஸ்ட் கேம் ஹோமில் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு டிஃபீட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு கேம் இருந்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 சைட் கேம் மாதிரி தான் போச்சு. ஒரு குயின்டன் டிகாக் ஒரு பிரில்லியன்ட் ஒரு 70 பார்த்தோம் அந்த ஒரு கேமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு ஒரு அனதர் இது. ஸோ கேகேஆர் அவங்களோட அந்த வின்னிங் இதை கண்டினியூ பண்ணுவாங்க இல்லை மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் விக்டரி கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ்.